இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி 8ஆம் தேதி பதவியேற்பு. இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியீட்டிய நரேந்திர மோடி வரும் 8ஆம் தேதி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஜனாதிபதி இல்லம் சென்ற பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். வரும் 8ஆம் தேதி மாலை மோடி 3வது முறையாக பதவியேற்றுக் கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. புதிய அமைச்சரவையும் பதவியேற்கும் என தெரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்திற்கு பிறகு உறுதியான தகவல்கள் வெளியாகும். கூட்டத்தின் முடிவில் ஜனாதிபதி இல்லம் சென்ற பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்த போதும் பின்னர் தற்போதைய 17வது லோக்சபாவை கலைக்கவும் பரிந்துரைகள் செய்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த ரணில். இந்தியாவில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் மீது இந்திய மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை இது உறுதிப்படுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்தும் வலுவாக இருக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மோடியின் வெற்றி கொண்டாட்டத்தில் ஜாழ் நகரம் குதூகலம். இந்தியாவில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் மீண்டும் இந்தியாவின் பிரதமராகின்றார் நரேந்திர மோடி. இந்த நிலையில் மோடியின் வெற்றியை இலங்கை சிவசேனை அமைப்பு மற்றும் இலங்கை ருத்ரசேனை அமைப்புகள் இணைந்து ஜாழ்ப்பாண நகரில் நேற்று மாலை ஆலயத்தில் தேங்காய் உடைத்து விமர்சையாக கொண்டாடின. யாழ் நகரில் உள்ள பைரவர் ஆலயத்துக்கு முன்பாக இந்த வெற்றி கொண்டாடப்பட்டது. இதன்போது ஆலயத்தில் கற்பூரம் கொளுத்தப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்று சிறு தேங்காய்கள் உடைக்கப்பட்டன. மேலும் பொதுமக்களுக்கு மோதகம், லட்டு ஆகியன பரிமாறப்பட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 8% வாக்குகள் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம். இரு கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கும் என தகவல். 2 தொகுதிகளில் தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதன் மூலம் மாநில கட்சி அங்கீகாரம் பெற உள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வாக்கு சதவீதம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் இரு கட்சிகளும் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதை உறுதி செய்து 15 நாட்கள் முதல் 1 மாத காலத்துக்குள் அதற்கான அங்கீகாரத்தை வழங்கும் என தகவல்.